வணக்கம். நான் உங்கள் ஜெயலலிதா பேசுகிறேன். ராமாயணம் அஸ்வமேத யாகத்துடன், அதாவது இளைய பெருமாளாகப்பட்டவர் சீதா தேவியை கொண்டு வந்து வால்மீகன் வனத்திலே கொண்டு விடுகின்றார். அந்த வால்மீகி யார் என்று கேட்டு, வால்மீகி மகா முனிவனாக இருக்கக்கூடியவர். அக்காலத்திலே வால்மீக வேடுவன் என்ற பெயரோடு இருக்கின்றார். அந்த வால்மீகி வேடுவனாகப்பட்டவன் அங்கிருக்கக்கூடிய வழிப்புக்கர்கள் இடத்திலே கொள்ளையடிப்பதுதான் வால்மீகனுடைய கடமை. அப்படி அவன் கொள்ளையடித்து கொண்டிருப்பதை யார் அறிகின்றார்? மகாவிஷ்ணு அறிகின்றார். அந்த மகாலட்சுமியை பார்த்து என் பெருமான் என கேட்கின்றார். அம்மா, அதோ இருக்கக்கூடிய வால்மீகி வன வேடுவன் இப்பொழுது கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றான். கொஞ்ச காலம் கழித்தால் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டான். ஆதலால் அவனை மாற்ற வேண்டும் என்று மகாலட்சுமியை பார்த்து என்ன சொல்கின்றார்? அம்மா, நீ பூலோகம் செல்ல வேண்டும். அதிக நகைகளை அணிந்து கொண்டு வால்மீகன் முன்னே நீ வர வேண்டும். எப்படியாவது வேடுவன் உன்னை வழிமறிப்பான். வழிமறித்து உன் கையிலே உன் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை கேட்பான். நீ எல்லா ஆபரணத்தையும் கொடுத்து விடு, தாலியை மட்டும் கொடுக்காதே, அதற்குள் நான் வந்து விடுவேன் என்கின்றார். உடனே அந்த மகாலட்சுமி ஆகப்பட்டவள் ஆபரணங்களை அணிந்து கொண்டு வால்மீகி வேடுவன் முன்னே வருகின்றார். வேடுவன் வந்து மகாலட்சுமியை வழியை மறித்தார். ஏ பெண்ணை நெல், நீ அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை தாய் என்று கேட்டான். பார்த்தாள் மகாலட்சுமி. தான் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை எல்லாம் கழட்டி வால்மீகி வேடுவனிடம் கொடுத்தாள். பார்த்தான் வால்மீகியாகப்பட்டவன். அம்மா, கழுத்திலே அணிந்திருப்பது என்ன என்றார். ஐயா, இது திருமாங்கல்யம், இதை தாலி என்று சொல்லுவார்கள். அம்மா, தாலி என்பது தங்கம்தானே, தங்கத்தை தாய் என்று கேட்டார். பார்த்தாள் மகாலட்சுமி. ஐயா வேடுவரே,